திரு பாலகுமாரன், மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வந்தாலுமே கூட வரக்கூடிய ஆண்டு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? திரு பாலகுமாரன் வணக்கம். மிதுன ராசி இரட்டை தன்மை கொண்ட ராசி. எப்போவுமே ரெண்டு விஷயத்தை மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களையே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்ட மிதுன ராசிக்காரங்க. படிப்பு, உழைப்பு, பணம், எதில் முக்கியத்துவம் என்றால் படிப்பு. தான் என்ன படித்தோமோ அந்த படிப்பை காசாக்குறதுல ரொம்ப வல்லமை படைத்த அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுங்கிறது தொடக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா இந்த ஆண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு பகவான். இந்த சனி, ராகு இரண்டு பேருமே இடம் மாறி 9ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 31 மீன ராசிக்கும் 10ஆம் இடத்துல, அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ மாதம் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் பரிவர்த்தனை மாதிரி ஆகிறாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பெரியவங்களை நல்லா கவனிச்சுக்கிறது இந்த ஆண்டு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி வீடு அறகுறையில் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அந்த வீடு முழுமையடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் லேசாக கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும். ஆண்டின் கடைசி பகுதியில் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் நிறையா இருக்குங்க இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ஆண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதங்கள் நற்பலன்களையும், ஜனவரி, ஏப்ரல் இந்த 2 மாதம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆண்டு அமையுதுங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஆண்டு கிரக அமைப்பு பிரகாரம் ஆண்டு கோள்கள்லேயே கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. விநாயகர் துணை எப்போவுமே நல்லது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டின் பிற்பகுதியில் மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வர்றனால தொழில் விஷயமாக யாரிடமும் எந்த கருத்தையும் வெளியிடக்கூடாது. வாயை மூடி வியாபாரம், தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். வாயை விட்டு பேசினோம்னா அந்த செயலுக்கு வராது, முழுமை அடையாது. அதனால் மௌன விரதம் இந்த ஆண்டு மிக சிறந்தது. அமைதியாகவே கடக்க வேண்டிய ஆண்டாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டு. அமைதியாக கடக்கணும்.